தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு பிஎம்டி திரை. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரான அஜித் தற்போது கார் ரேஸில் மிகவும் மும்மரமாக பிஸியாக இருக்கார். அவரது ரசிகர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா AK-64 படத்தினுடைய அப்டேட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்காங்க. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறபடி பிப்ரவரி மாதம் முதல் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு முன் இந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் மங்காத்தா ரீலீஸ் பற்றி தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது AK-64 படத்தினுடைய அறிவிப்பு இதுவரை வெளிவராமல் இருந்த நிலையில் ரசிகர்கள் சற்று வருத்தத்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்கள குஷியாக்கும் வகையில் வந்திருக்கிற அறிவிப்பு தான் மங்காத்தா ரீரிலீஸ். அதாவது வருகிற ஜனவரி 23ஆம் தேதி மங்காத்தா படம் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய முன்பதிவு தொடங்கியிருக்கு. இது வரைக்கும் நடந்துள்ள முன்பதிவில் இந்த படம் 60 லட்சம் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதாவது கில்லி படத்தினுடைய முன்பதிவு இது பீட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது புக் மை ஷோவில் 1 மணி நேரத்தில் கில்லி படம் பார்த்தீங்கன்னா 4.2K டிக்கெட் விற்பனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த படத்தினுடைய பீக் டைம் ரீலீஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது மங்காத்தா ரீலீஸில் புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா 4.31K டிக்கெட் விற்பனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன் மூலமாக அந்த கில்லியினுடைய டிக்கெட் புக்கிங்கை மங்காத்தா பீட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சாதனைகளை பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.